ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இப்போ அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற டைமில் அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது பைல் செலெக்ஷன். நான் முன்னாடி 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக பிடிச்ச பைல் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் ஒன். இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அப்டேட் என்ன நம்ம பார்க்கலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. இது பார்த்துட்டு நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துடலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அவங்களோட எனர்ஜி இப்போ எப்படி இருக்கு? உங்க பர்சனுக்கு ஃபேமிலி இருக்கலாம், உங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம். இதுல 2 விதமான எனர்ஜி தெரியுது, நான் சொல்றேன். ஃபேமிலி இங்க ஒரு பெரிய பிளாக்கேஜா இருக்கு. உங்க 2 பேருக்கும் ஒரு வந்த பிரேக்கப்க்கு உங்க ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவல் போகாம இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் ஃபேமிலி. அது ரொம்ப பெரிய பிளாக்கேஜ். யாரா வேணாலும் இருக்கலாம், உங்க குடும்பம் இல்லை அவங்க குடும்பம், யாரா வேணாலும் இருக்கலாம். அது இங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ரொம்ப யோசிக்கிறாங்க, பயம் அதிகமா இருக்கு. சரி, என்ன பயம்? ஏன் ஸ்டக் ஆகி இருக்காங்க? எஸ், இதுல ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்னன்னா, அவங்களுக்கு இமோஷன்ஸ் இப்ப நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. உங்களை ரொம்ப நினைக்கிறாங்க. அட்ராக்ஷன், ஆக்ஷன் எடுத்தே ஆகும். அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சரிங்களா? உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட மெசேஜ் பண்ணணும், உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நீங்க அவ்வளோ அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டிவைன் ஃபெமனைன், நீங்க இந்த எனர்ஜிக்கு போயிட்டீங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலா வந்து ஒரு சேடான ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு ரொம்ப பிரச்சனைகள் வழிகள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு போயிட்டீங்க. பார்க்குற வியூவர்ஸ் நிறையா பேர் வந்து ஐ மீன் டிவைன் ஃபெமனைனா இருப்பீங்க. லவ் கொடுத்து 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 ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, மென்டலி டயர்ட் ஆயிட்டீங்க. உங்க எனர்ஜி பூரா ட்ரைன் ஆயிருச்சு. உங்ககிட்ட எனர்ஜியே இல்லை, அந்த அளவுக்கு ட்ரைன் ஆயிருச்சு. சரிங்களா? நிறைய அன்பு கொடுத்துருக்கீங்க, நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய ஏமாற்றம். இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட சீக்ரெட்ஸ் எதுவும் மறைச்சிருக்காங்க. பைல் ஒன், உங்ககிட்ட பெரிய ரகசியம், இல்லைன்னா ஃபேமிலியவே சில பேர் மறைச்சிருந்திருக்கலாம். இல்ல ஃபேமிலினால இவங்களை வந்து அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வராம இருக்காங்க. இப்ப வரைக்கும் இந்த பர்சனோட ஹார்ட் சக்ரா ஓப்பனே ஆகல. இன்னும் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து அவங்க பயப்படுறாங்க உங்ககிட்ட. அவங்க இமோஷன்ஸை சொல்றதுக்கு, உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு, அப்படிதான் அவங்க சொல்ல வர்றது. சரிங்களா? இன்னொன்னு என்ன, உங்ககிட்ட இமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து அதிகமாகுது. சோல் கனெக்ஷன் வந்து பாண்டிங் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. இதுல கடகம் ரிஷபம் அதிகமா இருக்கு, கன்னி மகரம் ரிஷபம் இருக்கு. அப்புறம் எஸ் அது இருக்கு. அப்புறம் சிம்மம் மேஷம் தனுஷ் இருக்கு, கும்பம் மிதுனம் துலாம் இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி கடகம் ரிஷபமா இருந்தீங்க அப்படின்னா பைசஸ் மீனம் அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி வந்து கடகம் ரிஷபம் மீனம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற மாதிரி இருக்கு. கடகம் ரிஷபம் அண்ட் மீனம். ஸோ உங்க பர்சன் எந்த மாதிரினா, அவங்களோட யூனிவர்சல் எனர்ஜியே எப்படின்னா, மனசுல இருக்கிறத சொல்லவே மாட்டாங்க. அவங்க த்ரோட் சக்ரா எப்பயுமே க்ளோஸ் ஆகிதான் இருக்கும். அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்களை அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னொன்று என்னன்னா, இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க, ரொம்ப காஷியஸ் தான். ஏன்னா அவங்க இமோஷன்ஸ் உங்ககிட்ட சொன்னா அது அவங்க வீக்னஸ் ஆயிருமோன்னு பயம் அதிகமா இருக்கு. அவங்க வீக்னஸை எப்பயுமே உங்ககிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. உங்களை இவ்வளோ லவ் பண்றேன், அவ்வளோ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கே வந்து அவங்க பயப்படுவாங்க. அந்த ரொம்ப ஆழமா இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக விட மாட்டாங்க. இவங்க எல்லாமே வந்து மைண்ட்ல இருந்து யோசிக்கிறவங்க. சரிங்களா? அவங்க மூளை என்ன சொல்லுதோ அதை கேட்கிறவங்க. இப்ப வந்து என்னன்னா, இப்ப இந்த பிரேக்கப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க எனர்ஜி பாட்டம் டெக் பாருங்க, 9 வந்து இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். சரிங்களா? 9 and 2
9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர். 999 பாக்குறீங்களான்னு பாருங்க. பைல் 1 நீங்க 999 கமெண்ட் பண்ணி இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணுங்க. ஏன்னா உங்ககிட்ட ரொம்ப இப்போ அட்ராக்ட் ஆயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் கூட பண்ணலாம். தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை கற்பனை பண்ணி பார்க்கலாம். காலைல எந்திரிச்சோன்னே உங்களோட ஞாபகம், தூங்கும்போது உங்க ஞாபகம், தூக்கத்துல கூட கனவுல நீங்க எனர்ஜி அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படின்னா, நீங்க இதுல இருந்து வெளியில போறது ரொம்ப கஷ்டம். நீங்களே வெளியில போகணும்னு நினைச்சாலும் உங்க பர்சன் உங்களைய மேனிஃபெஸ்ட் பண்ணி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே டவுட் வரும், ஏன்னா இத்தனை நாள் நல்லா இருந்தோமே, ஏன் சடனா திடீர்னு இந்த மாதிரி இந்த என் பர்சனோட ஞாபகங்கள் இப்படி வருது, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வந்துட்டேனே, இதுக்கப்புறமே ஏன் இப்படின்னா இது உங்க பர்சனோட எனர்ஜி தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியா அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அவங்க எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, நான் ஏதாவது ஒண்ணு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நான் நிறைய முயற்சி போடணும், ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், என் பர்சனை எப்படியாவது பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. பட் என்னதான் பேச வந்தாலும் அவங்க த்ரோட் சக்ரா வந்து க்ளோஸ் ஆகிதான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா விஷயமும் வந்து ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் தெரியுது. ஏன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு என்னதான் அந்த அர்ஜ் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஸ்ட்ரக் எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி இருக்காங்க. என்ன முடிவு பண்றது, எப்படி உங்ககிட்ட அப்ரோச் பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்ணனா என் பர்சனை வந்து நான் வந்து என் லைஃப்குள்ள கொண்டு வர முடியும், என் வாழ்க்கைக்குள்ள அவங்க வேணும். அவங்க எல்லாமே என் வாழ்க்கையை நினைச்சே பார்க்க முடியாது. ஓகே, நீங்க இல்லாம அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு நொடி கூட அவங்களால நினைச்சு பார்க்க முடியல. ஆனா இந்த பர்சன் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, வெளியில எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கால்குலேட்டிவ், ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவ். எல்லாமே கால்குலேட் பண்ணி 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 மூவ் பண்றது, பிளான் பண்ணி பண்ணி மூவ் பண்றது. அவங்க ஹார்ட் சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து கேட்கவே மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்க கூட இமோஷனலாவும் அட்டாச் ஆக மாட்டாங்க. அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க பயப்படுறாங்க. இதுல தெரியாம கூட உங்களை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இல்ல தெரிஞ்சும் கூட நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சரி, என் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக உங்க பர்சனோட பிஹேவியர் வந்து நீங்க எதிர்பார்க்காத மாதிரி, அவங்க ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, உங்களே வந்து நடுக்காட்டுல விட்ட மாதிரி, அந்த மாதிரி விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். அவங்களோட பெரிய அவங்க பண்ண தப்பு ஆர் என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட லவ் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாமே விட்டுட்டாங்க. அதுதான் இப்ப வரைக்குமே அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வர ரெடியா இல்லை. இப்பயே நீங்க சீரியஸா ஒரு கான்வர்சேஷனுக்கு கூப்பிட்டு பாருங்களேன், உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லுங்களேன், தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க. இமோஷனலா உங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கமிட்மெண்ட் கொடுத்துட்டா கஷ்டமே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. பதட்டம் அதிகமா இருக்கு, பயம் அதிகமா இருக்கு, உங்களை அப்ரோச் பண்ண பயப்படுறாங்க. நீங்க நிறைய பேர் வந்து ஹீல் ஆகுறீங்க, மெடிடேஷன் மோடுக்கு போயிட்டீங்க, என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்க, கடவுள்கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டீங்க. கம்ப்ளீட் யூனிவர்ஸ் இமோஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட மைண்டை விட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தள்ளிட்டு இருக்கீங்க. சரிங்களா? இமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிட்டு இருக்கு. இதுல உங்க பர்சன் ஆர் நீங்க வந்து கடகம் ரிஷபம் இருக்கலாம். பட் உங்க பர்சன் மீனமா இருந்தா இது ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கோங்க. பட் நீங்க எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். ஏன்னா இப்ப வந்து அவங்க உங்ககிட்ட வந்து ஆக்ஷன் எடுக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு மெசேஜ் கால் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து அவங்கள வந்து இக்னோர் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற பயம், பழசெல்லாம் பேசுவீங்க, மறுபடியும் பிரச்சனை வருமோ அப்படிங்கிற பயம், இல்ல தேர்ட் பார்ட்டியை பத்தி கேட்பீங்க, இல்ல அவங்க மறைச்ச சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அதை பத்தி கேட்பீங்களா, அந்த மாதிரியான பயம், பதட்டம், உங்களை விட்டுறக்கூடாது, நீங்க இல்லாம அவங்க லைஃப் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது, இப்ப கம்ப்ளீட்டா உங்களை அவங்க வந்து சார்ந்து இருக்காங்க. ஸோ நீங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. உங்களோட எனர்ஜி பைல் 1 நம்ம ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதெல்லாம் உங்க பர்சனோட எனர்ஜி. சரிங்களா? வெரி சூன் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. கூடிய சீக்கிரமே வாண்ட் வந்திருக்கு, கூடிய சீக்கிரமே வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான மெயின் காரணம் வந்து அட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அட்ராக்ஷன். லவ் அப்படிங்கிறத தாண்டி உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்றீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க, ரொம்ப ஒரு இன்னசென்ட். நீங்க ரொம்ப ரொம்ப வெகுளி. சரிங்களா? என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க. அப்படி இருக்கிற நீங்களே வந்து வேற மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு போயிட்டீங்க, ஒரு அடுத்த லெவலப் பண்ணிட்டீங்க. உங்க லெவல் வந்து அடுத்ததுக்கு போயிருச்சு. அதனாலதான் இப்ப பயப்படுறாங்க. பழைய எனர்ஜியில வந்து நீங்க இல்லை. உங்க எனர்ஜி லெவல் வந்து உங்க பர்சன் கூட இருந்ததை விட இப்ப ஒரு படி 2 படி வந்து 2 ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாவே ஆயிடுச்சு. மாதிரி நீங்க கண்டிப்பா கிடையாது. இன்னுமே உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட வர ரெடியா இருக்காங்களே தவிர அவங்க மறைச்ச சீக்ரெட்ஸ் ஆகட்டும், இல்ல ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து சொல்றதுக்கு வந்து தயாரா கிடையாது. இமோஷன்ஸ் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து
கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. 7 ஆஃப் வாட்ஸ். ஸோ எஸ்கேப் தான் ஆவாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவ், ரொம்ப பிளான் பண்ணி வருவாங்க. ஆனால் வந்து உங்களை தான் பேச விடுவாங்க. அவங்க பேசுகிற மாதிரி தெரியல. பட் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். சரி, உங்களோட எனர்ஜி ஒரு வாட்டி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ், பாருங்களேன். ஏன் அட்ராக்ட் பண்ணுறீங்க? இதில் இருக்கீங்க பாருங்கள், ஒரு பபுளில் இருக்கீங்க. ஸ்ட்ராங் பவுண்ட்ரி. உங்கள் பர்சன் நினச்சாலும் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியாது. முதலெல்லாம் நீங்கள் அவைலபிள், எப்போ மெசேஜ் பண்ணாலும் எப்போ கால் பண்ணாலும் இம்மீடியட்டாக ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ எல்லாம் வேறு மாதிரி ஆகிட்டீங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன எனர்ஜியில் ஆகிட்டீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இல்லை. இனி உனக்காக நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேன், உன்னை நோக்கி நான் வரமாட்டேன், நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இப்போ புரியுதுங்களா அவங்க ஏன் அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட வர்றாங்கன்ட்டு? நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுறீங்க. நான் அப்படியே சொன்னேன் இல்லையா? பாருங்க, 2 கார்டு, இது ரெண்டுமே உங்க எனர்ஜி தான். ஸோ நிறைய பேர் மெடிடேஷன் பண்றது, இல்லை காமா இருக்கிறது, அமைதியாயிட்டீங்க. மெடிடேஷன் பண்ணாதவங்க எப்படி ஆயிட்டீங்கன்னா அமைதியா, சைலண்டா, தனியா, அந்த மாதிரி. ஸோ ரொம்ப வந்து ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டீங்க நீங்க. உங்க பர்சன் அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு வந்து நீங்க போயிட்டீங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு நியூ லவ் ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கலாம். இல்லை புது லவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இல்லைனாலும் ஓகே, நான் ஒரு எனர்ஜிக்கு போய்க்கிறேன், ஒரு ஷிஃப்ட் போய்க்கிறேன், அப்புறம் எனக்கான பர்சன் என்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில், ஒரு ஹோப்பில் இருக்கீங்க. ஓகே. அண்ட் இன்னும் சில எனர்ஜிஸ் சொல்லணும்னா, உங்கள் பர்சன் லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பேசுறதுக்கு நிறையா இருக்குது. உங்கள் பர்சன்ட்ட கேள்வி கேட்க நிறையா இருக்குது, பேசுறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, அவங்கள அப்சர்வ் பண்ணுறீங்க. அவங்கள வந்து 24/7 அப்சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா நிறைய அப்சர்வ் பண்ணுறீங்க. அவங்க நீங்கள் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. மேபி நீங்கள் சோஷியல் மீடியாவில் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். எஸ், அந்த மாதிரி தெரியுது. இது ஒரு எனர்ஜி. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம். இதில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. பார்க்குற வியூவர்ஸ், நீங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, இன்னும் 2 எனர்ஜி நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸ் உள்ள வந்திருந்திருப்பாங்க. இவங்க உங்களோட எக்ஸா இருந்திருக்கலாம். கடகம், விருச்சகம், மீனம் இருக்கு, மிதுனம், கும்பம், துலாம் இருக்கு, மேஷம், சிம்மம், தனுஷ் இருக்கு. இதுல வந்து எக்ஸ் வந்திருக்காங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து இப்ப கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்கு. நிதானம் வந்துருச்சு. உங்க கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. யூனிவர்ஸ் இங்க பாருங்க, கைட் பண்ணுதா? நீங்க போறீங்க, இங்க யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுது ரொம்ப ஃபாஸ்டா. எதையோ நோக்கி உங்க கோல் ஒன்று செட் பண்ணிட்டு எதையோ நோக்கி போயிட்டு இருக்கீங்க. எஸ், கம்ப்ளீட்டாக ஒரு டிஃபென்சிவ் மூட். ஆனால் அமைதியாக இருந்துக்கிட்டே உங்கள் பர்சனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சன் லைஃப்பில் என்ன நடக்குது, நான் இல்லாமல் என்ன நடக்குது. அண்ட் எக்ஸ் உள்ள வந்திருக்கலாம். பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை நீங்கள் பெட்டு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெசனேட் ஆகும். உங்களோட இன்னர் சைல்டு, அதாவது பழைய கேரக்டர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த பர்சனோ ரிலேஷன்ஷிப்போ வந்து அடிப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேரக்டரில் இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த இது வந்து வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர், ஒரு குழந்தைத்தனம், அதுதான் உங்கள் பர்சனையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. நீங்கள் ரொம்ப குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணுற கேரக்டராக கூட இருக்கலாம். அதுவும் வந்து அவங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப இன்னசென்ட். சரிங்களா? நிறைய பேர் வந்து இதில் வந்து ஈகோனால நீங்க மூவ் ஆகாம இருக்கீங்க. உங்களோட பழைய கேரக்டர் வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு. நார்மலா உங்களோட ரியாலிட்டி, நீங்க யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, உங்களோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இண்டிபெண்டா, ரொம்ப சுதந்திரமா இருக்கீங்க. பட் உங்க பர்சனோட மெமரிஸ் வந்து உங்களுக்கு இருக்குதான். உங்களால வெளியில போக முடியல. அதனாலதான் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கீங்க. சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றதுலாம் காரணம் வந்து உங்க பர்சனோட மெமரிஸ்னாலதான். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கான எனர்ஜி. ஓகே, நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துடலாம். பைல் 1 ஏஞ்சலை ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க யூனிவர்ஸை நினச்சிக்கோங்க. உங்களுக்கான கைடன்ஸ் பைல் 1. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. பட் நீங்கள் என்னதான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். உங்கள் பர்சனோட உங்களோட சோல் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்குது. உங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் செப்பரேட்டடாக இருந்தாலும், பிரிஞ்சு இருந்தாலும், உங்களோட இமோஷன்ஸ், உங்கள் சோல் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்குது. இமோஷன்ஸ் அதிகமாக உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்குது, உங்களுக்கும் இந்த இமோஷன்ஸ் இருக்குது. எனர்ஜி வந்து பேசிட்டு தான் இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ள. சரிங்களா? சோல் டு சோல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 2 ஆத்மாவும் வந்து இன்னும் கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற இந்த டைமும் இந்த ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு முக்கியம், கண்டிப்பாக தேவை. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கூடி சீக்கிரமே உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு வரும். ஒரு பேட்டர்னை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த
இந்த செப்பரேஷன், இந்த டைம், இந்த ஸ்பேஸ் வந்து இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா கொண்டு வரும். ஸோ இது நல்லதுக்கு தான். நீங்க இப்ப கரெக்டான வழியில போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஒரு அழகான ஜேர்னி இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு. ஸோ ரொம்ப கரெக்டான நீங்க எடுத்த முடிவு சரி. சரிங்களா? இப்ப நீங்க ஒரு முடிவு எடுத்து சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எஸ், நியூ லவ் நம்ம அப்படியே சொல்லியிருந்தது தான். நியூ லவ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எங்கேயாவது செலிப்ரேஷன் இல்லை செலிப்ரேட் பண்ணுறீங்க, பார்ட்டி போகிறீங்க, இல்லை வெளியில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப் இருக்குது, இல்லை ஃபேமிலியோட உங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் ஏதோ சம்திங் அந்த மாதிரி இருக்குதுன்னா உங்களோட சோல்மேட், உங்களோட லவ், ஒரு நியூ லவ் கூட பார்க்கக்கூடிய தருணம் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வந்து ஒரு நியூ லவ் உங்கள் லைஃப்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இதே பர்சனை கூட நீங்கள் பார்க்கலாம். அது வந்து நம்ம சொல்லலாம், இதே பர்சனை கூட நீங்கள் பார்க்கலாம். சரியா? இதுதான் உங்களுக்கான எனர்ஜி அப்டேட் இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ பைல் 2 இப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன நம்ம பார்க்க போகிறோம். இடையில உங்களுக்கான கன்ஃபர்மேஷனும் தரேன். உங்கள் எனர்ஜி, உங்களுக்கான சைன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ பைல் 2 தான் உங்களுக்கான வீடியோ 1 பார்க்கறதுக்காக. அண்ட் ஏஞ்சல் கைடன்ஸ். ஓகே, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள், அவங்க உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பைல் 2 வியூவர்ஸ் பர்சன்ஸ் கரண்ட் எனர்ஜி. உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி பாருங்க. இந்த மாதிரியான எடுத்தோன்னே எப்படி ஒரு கார்டு, பவர்ஃபுல்லான ஒரு கார்டு, ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ஒரு நெகட்டிவான எனர்ஜி இந்த மாதிரி தான் இருக்காங்க. எடுத்தோன்னே அதான் வருது. ரொம்ப யோசிக்கிறாங்க, உங்களை அதிகமாக யோசிக்கிறாங்க. 6-9 or 9-6 பார்க்குறீங்களான்னு பாருங்க. சரிங்களா? இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர். 6-9 and 9-6 ட்வின் ஃப்ளேம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ட்வின் ஃப்ளேம் மட்டும் இருக்காது, கார்மிக்கும் இருக்குது கண்டிப்பாக. பட் 6-9 and 9-6 வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். ஸோ இந்த நம்பர் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அல்லது உங்கள் பர்சன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஸோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு அவேக்கனிங், ஒரு பெரிய பெரிய மேஜர் அவேக்கனிங் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது உங்க பர்சனோட லைஃப்ல. மிதுனம், கும்பம் அண்ட் துலாம் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. இங்க ஆதிக்கம் செலுத்துது. உங்க பர்சனோட ராசி வந்து அக்வாரியஸ், ஜெமினி அண்ட் லிப்ரா. இது ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. பட் இன்னும் வந்து ஒரு மேஜர் அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. பட் உங்க பர்சன் பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. யூனிவர்ஸ் வந்து சைன் காமிக்குது. எஸ்பெஷலி 6-9-9-6 நம்பர் வந்து காமிக்குது உங்க பர்சனுக்கு. அல்லது உங்களுக்கு கூட காமிக்கலாம், பட் உங்க பர்சனுக்கு அதிகமான சைன் காமிக்குது. பட் உங்க பர்சன் அந்த சைனை கொஞ்சம் கூட பார்க்கல, கொஞ்சம் கூட கவனிக்கல. அவங்க வந்து ஏதோ ஒரு இந்த லைஃப் வந்து இப்ப டாரோ பார்க்குறோம் அப்படிங்கிறவங்கலாம் வந்து இப்ப நீங்கள்லாம் வியூவர்ஸ்லாம் வந்து இந்த யூனிவர்ஸ் அந்த விஷயத்துல 3D 5D இதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் உங்களுக்கு வந்திருந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் உங்க பர்சன் இன்னுமே 3D வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஒரு அவேக்கனிங் வரல. சரிங்களா? யூனிவர்ஸ் வந்து ட்ரை பண்ணுது, நீங்க இல்லாத இந்த வாழ்க்கைய எந்த மாதிரி எப்படி இருக்கும், நீ என்ன பண்ணணும், உனக்குள்ள ஒரு புரிதல் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் யூனிவர்ஸ் சொல்ல ட்ரை பண்ணுது. பட் உங்க பர்சன் என்ன உங்க எனர்ஜியெல்லாம் ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்களேன், சுத்தியில உங்க எனர்ஜி தான், உங்க தாட்ஸ் தான். கம்ப்ளீட்டா ஓவர் திங்க் பண்றாங்க, நிறைய யோசிக்கிறாங்க, உங்களை பத்தி யோசனை. அவங்கனால இதுல இருந்து போக முடியல. நீங்க வெளியில போயிட்டீங்க. பாக்குற வியூவர்ஸ், நீங்க டிவைன் ஃபெமினைன் நிறைய பேர் வந்து நிறைய உங்க பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து நீங்க பெயின் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. டார்க் நைட் ஆஃப் த சோல் கூட மீட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சரி என்னால முடியல, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பிட்டீங்க. ஆனா பாருங்க, இந்த 2 பிக்சர் பாருங்க.
இங்க சுத்தியில வந்து இங்க ஸ்வார்டு வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. உங்களோட தாட்ஸ். இப்போ உங்க பெர்சன கம்ப்ளீட்டா வந்து டாமினன்ட் பண்றது வந்து உங்களோட எண்ணங்கள். சரிங்களா? உங்களோட எனர்ஜி தூங்க விடாம பண்ணுது. சரிங்களா? பட் நீங்க என்ன பாருங்க, உங்க பெர்சனோட தாட்ஸ், உங்க 2 பேருக்குமே ஒரு மியூச்சுவலான லவ். இந்த டெக் எடுக்கும்போது கூட 2 ஆஃப் கப்ஸ் வந்துச்சு. 2 பேருக்குமே ஈக்குவலான லவ் இருக்கு. சோல் கனெக்ஷன் வந்து அதாவது டீப்பான ஒரு பாண்டிங். ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகியிருக்கு. ஒரு காந்தம் மாதிரி. உங்க 2 பேர்னாலயும் இத விட்டு வெளியில போக முடியாது. பைல் 2 வந்து எனக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ரீடிங் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனர்ஜி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இங்க என்ன மாதிரியான எண்ணங்கள்னா, நீங்க என்ன மாரி உங்க பெர்சனோட எண்ணங்கள கொண்டுட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ பிடிக்காம நீங்க மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. உங்க பெர்சன் உங்களை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கலாம், ரெஸ்பெக்ட் கொடுக்காம நடத்தி இருந்திருக்கலாம், ரெஸ்பெக்ட் இல்லாம உங்களை ஈஸியா எடுத்திருந்திருக்கலாம். உங்க பிரசன்ஸ், நீங்க உங்க கூட பேசுறது எவ்வளவு முக்கியம்னு தெரியாம போயிருக்கலாம், உங்களுக்கான டைம் கொடுக்காம போயிருக்கலாம், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாம உங்களுக்கான மரியாதையை கொடுக்காம போயிருக்கலாம். அதனாலதான் நீங்க விலகிட்டீங்க. நீங்க வந்து ஒரு குயின், டிவைன் ஃபெமினைன். அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான எனர்ஜியா இருப்பீங்க நீங்க. ஸோ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தா வந்து நான் வந்து சந்தோஷமா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்கணும் இல்லையோ அட்லீஸ்ட் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கிளம்புறீங்க. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த பிரேக்கப் நடந்திருக்கு, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மேஜர் செப்பரேஷன், இந்த பிரிவு வந்திருக்குன்னா, இந்த போட்ல பாருங்க ஏஞ்சல் உங்களே கைட் பண்ணிட்டு இருக்கு. ஏஞ்சல் தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருக்கு. உங்க பிரேக்கப்காக நீங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கான அந்த சூழ்நிலையை உருவாக்குனது வந்து யூனிவர்ஸ் தான். சரிங்களா? ஏன்னா எந்த இடத்துல மதிப்பு கிடைக்கலையோ, எந்த இடத்துல உங்க வேல்யூ பண்ணலையோ, அங்கேயே திரும்ப 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 போய் நீங்க அடி வாங்கிட்டு இருக்கிறது. உங்க ஆத்மா அழுகிறது, உங்க ஆத்மாவை அழ வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதனாலதான் யூனிவர்ஸ் என்ன பண்ணிருச்சு, ஒரு பெரிய செப்பரேஷன் உங்க 2 பேருக்குள்ள வரணுங்கிறதுக்காகவே ஏதோ ஒரு சூழ்நிலையை வந்து சடனா கிரியேட் பண்ணிருக்கு. சோ இப்ப உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து அழகா வந்து கைட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நீங்க எவ்வளவு தெளிவு பாருங்க. கம்ப்ளீட்டா உங்க பர்சனை விட்டுட்டுலாம் போல, அவங்க தாட்ஸை எடுத்துக்கிட்டு தான் போறீங்க. இன்னும் அவங்களோட ஞாபகங்கள் இருக்கு. அவங்கள விட்டு உங்களால வெளியே வர முடியல. இது வர்றது ஆப்வியஸா கஷ்டம் தான். ஏன்னா 2 பேருமே வந்து அந்த அளவுக்கு லவ் இருக்கு. அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, ஸ்ட்ராங்கான கனெக்ஷன். பைல் 2 ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜிஸ் 2 பேருக்குமே. ஸோ உங்க பர்சனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. என்னது இது நம்மனாலையும் ரொம்ப கால்குலேட்டிவ் ஸ்வாட் வேற வந்திருக்கு. சரிங்களா? இமோஷன்ஸ்லாம் வந்து கிடையாது. இமோஷன்ஸ்லாம் வந்து இருக்கும், பட் வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. ஃபீலிங்ஸ் இருக்கும், வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ என்னது இது, எனர்ஜி நம்மளை சுத்தி வருது, நான் மூவ் ஆன் ஆக பாக்குறேன், நான் ஈஸியா போலான்னு பாக்குறேன், பட் ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து இதுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்து இந்த பர்சனை பத்தியே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கானே ஏன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம். அதுக்குதான் யூனிவர்சில சயின்ஸ் காமிக்குது, பட் அதையும் அவங்க பாக்குறதுக்கு வந்து தயாரா இல்லை. சரிங்களா? ஓகே. சோ growth வைஸ் அவங்க அடிபடுறாங்க. ஓகே, அவங்க வளர்ச்சி இல்லை. க்ரோத் வைஸ் தேர்ட் பார்ட்டி கண்டிப்பா இருக்காங்க. தேர்ட் பார்ட்டியோட பிரச்சனை இருக்கு இதுல. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, தனிமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. யூனிவர்ஸ் தனிமையில் அவங்களை விட்டுருச்சுன்னு சொல்லலாம். அவங்க நினைச்சிட்டு போனது ஒண்ணு, தேர்ட் பார்ட்டிட்ட மேபி அன்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்கலாம். இல்ல பணம் தான் முக்கியம் வாழ்க்கையில, கரியர் தான் முக்கியம் அப்படின்ட்டு போயிருந்திருக்கலாம். பட் கம்ப்ளீட்டா வந்து வேற மாதிரி இப்ப எதுவுமே எனக்கு வேணாம், அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கல. அவங்க கூட இருக்கிற தேர்ட் பார்ட்டியோ, யாரா வேணாலும் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி, அவங்க கூட இருக்கிற தேர்ட் பார்ட்டியோ, பணமோ, அவங்க வேலையோ, அவங்க கரியர் எதுவுமே அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கல. அவங்க இப்ப நினைச்சுட்டு இருக்கிறது வந்து உங்கதான். நீங்க இருக்கும்போது அவங்களோட அட்டென்ஷன் எல்லாம், அவங்களோட கவனம் எல்லாம் வேற பக்கம் இருந்துச்சு. நீங்க இப்ப போனதுக்கு அப்புறம் தான் இப்ப உங்களோட ஆப்சன்ஸை வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. ரொம்ப தனிமையில விட்ட மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஃபினான்ஷியலா அவங்க ஏதோ வந்து ஸ்ட்ரகிள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஃபினான்ஷியலா அவங்க ஸ்ட்ராங்கா இல்லை. அவங்கனால முடியல. நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப ஸ்டக் ஆகி இருக்காங்க, உங்களை விட்டு போக முடியலன்னு. அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இன்ட்யூஷன் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா கைட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப இன்ட்யூட்டிவ். இப்ப ரொம்ப வந்து அவங்க உள்ளுணர்வு வந்து அவங்க அத யூனிவர்ஸோட ரோல் வந்து பைல் 2ல இப்ப கரண்ட்ல யூனிவர்ஸோட ரோல் உங்க பர்சனோட வாழ்க்கையில வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. யூனிவர்ஸோட தலையீடு வந்து இப்ப ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? உங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பிரேக்கப்கான சூழ்நிலையை கொண்டு வந்ததே யூனிவர்ஸ் தான். அது உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக, உங்களோட நல்லதுக்கு, உங்களோட பிரைட்டான ஃபியூச்சருக்காக. சரிங்களா? சோ இப்போ உங்க பர்சன் இங்க பாருங்க, இங்கேயும் வந்து மூன், இங்கேயும் மூன். சரியா? 2 காம்பினேஷன் ஒரே மாதிரியான கார்டு வந்திருக்கு, சேர்ந்து வந்திருக்கு. சோ அவங்களுக்கு இப்ப என்னன்னா, உங்களோட அந்த அவங்க உள்ளுணர்வு, அவங்க மனசாட்சி வந்து அவங்களை வந்து தூங்க விட மாட்டேங்குது. அவங்க மனசாட்சி அவங்களை கொல்லுதுன்னு சொல்லலாம். நிறைய குற்ற உணர்ச்சி,
நிறைய 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 குற்ற உணர்ச்சியில இருந்து அவங்க வெளியில மீண்டு வர முடியல. இதுக்கும் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுது, இப்படிலாம் பண்ணுன்ட்டு. பட் அதுவும் அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு அவேக்கனிங் அவங்களுக்கு வரலன்னு சொல்லலாம். தேர்ட் பார்ட்டி வேற இதுல ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு உங்க கூட மறுபடியும் ரீயூனியன் இருக்குமா இருக்காதாங்கிற பயம், பதட்டம், கவலை அதிகமா இருக்கு. இதுல மீனம், உங்க பர்சன் மீனமா இருந்தா இது நல்லாவே ரெசனேட் ஆகும். கன்னி, மகரம், ரிஷபம் இருக்கு உங்க பர்சன். இதெல்லாம் அதிகமா இருக்கு. மீனம் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்க பர்சன் வந்து இப்போதைக்கு அவங்களோட எமோஷன்ஸை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க உள்ளுணர்வு வந்து அவங்களுக்கு நல்லா அழகாக கைட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஏன்னா யூனிவர்ஸோட தலையீடு இருக்கு. பட் உங்க பர்சனுக்கு வந்து அந்த அவேக்கனிங் வரணும், அது உங்க கையில தான் இருக்கு. அது நம்ம கைடன்ஸ்ல பார்க்கலாம். சரி, இப்போ உங்களுக்கான எனர்ஜியை நான் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். நீங்க என்ன மாதிரியான எனர்ஜியில இருக்கீங்க? ஒரு கன்ஃபர்மேஷன். உங்களோட கரண்ட் எனர்ஜி பைல் 2. பாருங்களேன், குயின் எனர்ஜி தான். ஓகே, இமோஷன்ஸ்லாம் ஒரு ஈகோல இருக்கீங்க. டெஸ்டினி, நீங்க 2 பேரும் மீட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணணும். நீங்களும் மேபி நிறைய அடிபட்டு தான் வந்திருக்கீங்க, நிறையாவே தெரியுது. ஒரு வேக்கப் கால். இதுல வந்து ஜட்ஜ்மெண்ட் பிளஸ் வீல் பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ரொம்ப சிம்பிள். அந்த பேட்டர்னை வந்து க்ளோஸ் பண்றதுக்காக தான் யூனிவர்ஸோட தலையீடு. இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் பைல் 2 வந்து யூனிவர்ஸ் வந்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தலையீடு இதுல இருக்குன்ட்டு? வீல் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் மேஜர் ஆர்க்கான ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு. என்ன பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னா, ஒரு பேட்டர்னை வந்து மறுபடியும் நீங்க வாழ்க்கையில செஞ்ச தப்ப திரும்ப பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. சரிங்களா? எவ்வளவு அடி வந்தாலும், எவ்வளவு வலி இருந்தாலும் லவ் ஓவரா கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, லவ் அப்படிங்கிற விஷயத்துல ஏமாந்துக்கிட்டே இருக்கிறது. லவ் போதும், அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கை. அது எப்படி அந்த லவ்வை கொடுக்குறீங்க? உங்களோட ஆத்மாவை அழ வச்சுட்டு கஷ்டப்படுத்திட்டு அடுத்த இன்னொரு ஆத்மாவுக்கு வந்து நீங்க நிறைய லவ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒன் சைடட், உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நீங்க தான் லவ்க்காக எதுனாலும் பண்ற மாதிரி இருந்திருக்கீங்க. சரிங்களா? ஸோ பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. இதுல நிறைய பேருக்கு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி தெரியுது. பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற உங்களுக்குரிய கடன், அந்த கர்மா டெட், அந்த இது வந்து மறுபடியும் வந்து உள்ள வந்த மாதிரி தெரியுது. சரிங்களா? அந்த கடன் அது மறுபடியும் உள்ள வந்திருக்கு. இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்க ஹார்ட் சக்கராவை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்க. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டீங்க. பாருங்க, இதுலயும் அப்படிதான். சோல், கண்ணு எல்லாத்துலயுமே பாருங்களேன் எந்த அளவுக்கான உங்க எனர்ஜி வந்து கொஞ்சம் இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன், இப்போ ஒரு மாற்றம். நீங்க கம்ப்ளீட்டா உங்க பர்சன்ட்டு வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டா உங்க பர்சனோட தாட்லயே இருக்கீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? உங்க பர்சன் தான் அந்த எனர்ஜியில இருக்காங்க. அவங்க தான் தூங்காம இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஒரு குயின் மாதிரி. குயின் சொல்றதை தாண்டி அந்த ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த எனர்ஜியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. சரிங்களா? லவ்லாம் கொடுக்கறது இல்லை, கண்ட்ரோல் பண்ணிட்டுங்க. இனி வந்து என்னோட லவ் வந்து யாருக்கும் கிடையாதுங்கிற மாதிரி இமோஷன்ஸ் வந்து ரெண்டுலேயுமே அதான். இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே சூப்பராக கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, சப்ரஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக உங்கள் பர்சன் இல்லைனாலும் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. அப்படியே வந்தாலும் லாங் டேர்ம். சரிங்களா? ரொம்ப கொஞ்சமாக தான் உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஒரு லாங் டேர்ம் நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நோக்கி தான் வந்து உங்க எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? எஸ், லவ் கம்மி பண்ணிட்டீங்க, லவ் எனர்ஜியை புல் பேக் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லை, பணம் கொடுக்கறத நிறுத்திட்டீங்க. கரியர்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பப்போ உங்க பர்சனோட ஞாபகம், சோல் வந்து கனெக்ட் ஆகி தானே இருக்கு. ஸோ அப்பப்போ ஞாபகம் வந்தாலும் அதை வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு முன்னேற்றம் உங்க இதுல இருக்கு. நிறையா வந்து ஈகோ, உங்களுக்கும் ஈகோ அதிகமா இருக்கு. ராசி அதிகமா இருக்கிறது வந்து கன்னி, மகரம், ரிஷபம் ரொம்ப அதிகமா இருக்கு உங்களோட எனர்ஜி. கடகம், மீனம், விருச்சகமும் இருக்கு. சரி, நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் உங்களோட எனர்ஜி. இதுல நிறைய பேர் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு பார்க்குற வியூவர்ஸ், நீங்க ஒரு ஹெட்டா இருப்பீங்க, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருப்பீங்க, இல்ல ஒரு ப்ரமோஷன் ரீசெண்டா கிடைச்சிருக்கும், இல்ல ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஜாப்ல அடுத்த லெவல், பிசினஸ்ல அடுத்த லெவல் போறது மாதிரி, உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யற மாதிரி, டீச்சரா கூட இருக்கலாம், உங்களுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நீங்க நிறைய லவ் கொடுப்பீங்க. அதே தான் வந்துருக்கு. நீங்க சீக்கிரம் லவ்ல விழுந்துடுறீங்க. அதுதான் உங்க பிரச்சனை, அதுதான் உங்க தப்பு. அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு பெரிய பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. உங்க லைஃப்ல வந்து லவ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நம்பிடுறீங்க.
ரொம்ப ஃபாஸ்டா நம்பிடுறீங்க. அப்புறம் போய் டாக்ஸிக்குள்ள மாட்டிக்கிறது, அதுலேருந்து வெளியில வர முடியாம, உங்களையவே இழந்துடுறீங்க. உங்களையவே இந்த லவ்க்காக ஒரு தப்பான பெர்சன்ட்ட இழக்கிறது, இல்ல லவ்வே குடுக்காம எமோஷனலா ஒருத்தவங்க அவைலபிளே கிடையாது. லவ் குடுக்க ரெடியே இல்ல. அவங்களுக்காக நீங்க போயி நெறைய லவ் குடுக்கறது, உங்களையவே வந்து லூஸ் பண்ணிக்கிறது, உங்க ஆத்மாவ அழ வைக்கிறது, உங்களுக்கு எதுவும் செய்யாம அந்த பெர்சனுக்காக நெறைய எஃபோர்ட் முயற்சி போடுறது, இந்த மாரி தான் இருக்கு. யாஹ்! ஏதோ சில பேர் நான் ஒரு டாக்ஸிக்ன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. உங்களோட பெர்சன் வந்து சீக்ரெட்ஸ் வச்சிருக்காங்க. உங்ககிட்ட எதுவுமே வந்து நெறைய மறைக்கிறாங்க. அவங்க வெளியில ஒரு மாரி இருந்துட்டு, உள்ள வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து தெரியுது. ஃபுல்லா கம்ப்ளீட்டா உண்மையா உங்ககிட்ட இல்ல. சரிங்களா? உண்மையா இருக்கிறவங்க இருந்தாலும் அவங்க அவங்களோட சீக்ரெட்ஸ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையிலே இப்ப கிடையாது. உண்மையா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. பட் இந்த சீக்ரெட்ஸ்லாம் சொன்னா பிரச்சனை வரும். அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து ரகசியங்கள வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிற மாரி தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து யுனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்குற கைடன்ஸ் அண்ட் ஒரு வார்னிங். சீக்கிரம் லவ்ல வந்து விழுகாதீங்க. கரெக்ட்டான பெர்சன தேடி போறதுக்காக ஒரு நல்ல வைப்ரேஷன் போங்க. பாசிட்டிவா இருங்க, ஹேப்பியா இருங்க. பீஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜில இருங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா பைல் 2 மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பெர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.